கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சை பேச்சு விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா பொறுப்புடன் பேச வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட நாம் கேட்போம். வெங்கடேசன் வணக்கம். இந்த வழக்கில் நிகழ்ந்தது என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் கன்வர் விஜய் ஷா கர்னல் சோஃபியா குறித்து அண்மையில் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அதில் மோடி நாட்டிற்காக பாடுபடுகிறார், பகல்காம் தாக்குதலில் நமது மகள்களை கைம்பெண் ஆக்கியவர்களுக்கு பாடம் புகட்ட அவர்களின் மதத்தை சேர்ந்த சகோதரியை நாம் அனுப்பினோம். எங்கள் சகோதரியை கைம்பெண் ஆக்கினால் உங்கள் ஆடையை சுழற்ற உங்கள் மதத்தை சேர்ந்த சகோதரியே வருவார் என்ற சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதைத் தொடர்ந்துதான் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து அந்த வழக்கு பதிவு செய்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவை தலைமையிலான அமர்வு முன் முறையிடப்பட்டது. அப்போது அமைச்சர் பொறுப்புடன் பேச வேண்டும் என தெரிவித்ததுடன் அவர் முன்ஜாமீன் கோரி ஏதாவது மனு தாக்கல் செய்தால் அதை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என ஒரு அறிவுறுத்தி நாளை இந்த மனுவை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தனர். இதனிடையே தான் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்த விஜய் ஷாக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளது குறித்து தற்போது கருத்து தெரிவித்துள்ளது. அதில் அந்த அதிருப்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக அந்த வழக்கை மேலும் வலுவான சில பிரிவுகளுடன் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து அந்த வழக்கை மேலும் வலுவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.